எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. இன்னைக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பேசுறோம். ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரஷன். இதுலருந்து நம்ம எப்படி வெளிய வரது? இதுக்குள்ள யாரெல்லாம் போவா? அந்த மாரி நெறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அப்டின்னா என்னன்னா, நார்மலா வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம அழுவோம். ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி ஓவர் திங்க் பண்ணுவோம். நம்மளோட லைஃப்பும் சேர்ந்து டிராவல் ஆயிட்டு தான் போகுது. நம்ம லைஃப் வந்துட்டு ஒரு இடத்துல நிக்கல அப்டின்னாலே, அது வந்துட்டு ஒரு மினிமல் ஸ்ட்ரெஸ் அப்டின்னு அர்த்தம். ஆனா, டிப்ரஷன் ஸ்டேட்க்கு எப்படி போறது அப்டின்னா, டிப்ரஷன் வந்துட்டு ஒரு டயக்னோசிஸ். அதாவது ஒரு நோய்க்குள்ள வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது இருக்கும்போது நம்மளால நார்மலாலாம் இருக்க முடியாது. நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்போம். எமோஷன்லெஸ்ஸா இருப்போம். அழுதுட்டே இருப்போம். வாரத்துக்கு மினிமம் ஒரு 5 டேஸ் அழுவோம். சுத்தமா தூக்கம் வராது. மெடிசின்ஸ் மட்டுமே போட்டு தூங்குவோம். உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுரும். மசில் பெயினும் இருக்கு. போன் பெயினும் இருக்கும். ஒரு பொட்டு தூக்கம் இல்லாதனால காலையில ஃபுல்லா டயர்டா இருப்போம். ஒரு சின்ன விஷயத்துல ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. ஹேர் ஃபால் கேன்சர் பேஷண்ட்ட விடவே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நெயில்ஸ் எல்லாம் டப்பு டப்புன்னு உடைஞ்சு போயிடும். நம்மளோட ஐலிட்ஸ் எப்பவுமே ஒரு மாரி ஹெவியா இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலும் நெஞ்சிலேயே நிக்கிறது. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் ஏறினாலும் ரொம்ப மூச்சு வாங்குறது மாரி விஷயங்கள். யாரு என்ன சொன்னாலும் கோவம் வர்றது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு தேவையில்லாம கத்துறது. அப்படிலாம் எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்தாலும் அதுக்கு எமோஷன்லெஸ்ஸா ஒரு மாரி ஃபீலிங்ஸே இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் தான் டிப்ரஷனோட சிம்ப்டம்ஸ். அதே மாரி கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் குறையும். ஒடுங்கி போயிடுவாங்க. ஸ்கெலிட்டன் மாரி ஆயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா உடம்பு ரொம்ப ரொம்ப ஊதி போயிடும். ஏன்னா நம்ம டிப்ரஷன்ல இருக்கும்போது வேற எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். சாப்பாட்டுல, நல்ல தூக்கத்துல, நல்ல உறக்கத்துல, நல்ல சத்தான உணவுகள், நல்ல மனுஷங்கள கூட நம்ம வந்துட்டு பார்க்க மாட்டோம். நமக்கு இந்த உலகமே இருண்டு போய் அந்த பிரச்சனை மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதுக்கு பேர் தான் டிப்ரஷன். நான் சொன்ன சிம்ப்டம்ஸ்லாம் உங்களுக்கு இல்ல அப்படின்னா, நீங்க மினிமல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. டிப்ரஷன் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு நமக்கு கண்டிப்பா என்ன வேணும்? மெடிசினோட சப்போர்ட் வேணும். மெடிசினோட சப்போர்ட் இல்லாம நம்மளால டிப்ரஷன ட்ரீட் பண்ண முடியாது. மெடிசின் பிளஸ் கவுன்சிலிங் இருக்கணும். ஸோ நார்மலா டிப்ரஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம இந்தியால ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ஸ்டேட், அதாவது இந்த ஸ்டேட்ல தான் இருக்கிறதுலே ஜாஸ்தியான டிப்ரஷன் கேசஸ் இருக்கு அப்படின்னா, அண்ட் ஃபீமேலா மேலா இவங்க 2 பேத்தையும் கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தியான டிப்ரஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்றாங்க. என்னோட 4 இயர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல வந்துட்டு நான் பார்த்த பேஷண்ட்ஸ் வச்சு தான் இந்த ஃபுல் வீடியோவும் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அப்பதான் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு டாக்டர் நீங்க சொல்றது வந்துட்டு கரெக்ட்டா நீங்க சொல்றீங்க. எனக்கு என்ன இருக்கோ அத அப்படியே சொல்றீங்க அப்படின்னு சொல்றதுக்கு மெயின் ரீசன் நான் ரொம்ப புக்ல இருந்து படிச்சோ இல்ல கூகுள்ல இருந்து பார்த்து சொல்லாம என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸா இருக்கும். இல்ல என்னோட பேஷண்டோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ இத வச்சு நான் பேசுறனால மட்டும்தான் அந்த ஒரு கனெக்ஷன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. ஆனா டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ் பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப நிறைய கனெக்ஷன் இருக்கு. எனக்கு ஏன்னா அவ்ளோ பேர் வந்துட்டு என்கிட்ட ஒரு நாளைக்கு அவங்க கதைகள சொல்லும்போது ஐ வில் பி லைக் ஐயோ தெய்வமே! இந்த மாரி ஒரு நிலைமை அவங்களுக்கே இன்னொரு டைம் வரக்கூடாது. அண்ட் யாருக்கும் வரக்கூடாதுங்கிறது எப்பவுமே என்னோட பிரேயர்ஸ்ல நான் வச்சுப்பேன். இப்ப நார்மலா வந்துட்டு எதுக்கு பெண்களுக்கு வந்துட்டு ஜாஸ்தியா இந்த ப்ராப்ளம் வருதுன்னு பார்ப்போம். நமக்கு வந்துட்டு என்னன்னா பீரியட் அப்போ ஒரு மூட் ஸ்விங், பீரியட் முடிஞ்ச உடனே ஒரு மூட் ஸ்விங், பீரியடுக்கு முன்னாடி ஒரு மூட் ஸ்விங். அதே மாரி பிரெக்னன்சி ஒன்ஸ் ஆயிடுச்சுன்னா நல்லா சிக்குன்னு இருந்த உடம்பு வந்துட்டு ஒரு 20 கிலோ ஏறும்போது நம்மளையும் மீறி நம்ம மேல ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது நமக்கு வராது. ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்மள ரொம்ப அழகா சூப்பரா பார்த்துக்கிட்டாங்கன்னா நமக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் துளி கூட இருக்காது. ஆனா என்ன ஆயிடுது? குண்டாயிட்டேன், உனக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ளேயே சொல்றனால அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. பிஃபோர் மேரேஜ் வந்துட்டு நீ உடம்ப குறைக்கணும். அப்பதான் உனக்கு இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வராதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ். இட் இஸ் நாட் தட் நம்ம உடம்ப குறைக்கிறது அதெல்லாம் இல்ல. சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல வந்துட்டு நம்ம சொல்ற விதம் ரொம்ப நிறைய மாறிடுச்சு. அதாவது ஒருத்தங்கள நோகடிக்காம பேசுறதுக்கு வந்துட்டு மறந்தே போயிட்டோம். அது எப்படி நான் சொல்லிக் குடுக்குறேன்னே தெரியல. இப்ப நான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு யாராவது இப்ப கல்யாணம் ஆக போறாங்க அப்படின்னா, உடம்ப குறைக்கணும் அப்படின்னா நான் வேற விதத்துல சொல்வேன். ஏன்டி இவ்ளோ குண்டா இருக்க? நீ குறை. அப்பதான் உனக்கு நல்ல மாப்பிள அமையும். அப்படி சொல்லாம, நீ வந்துட்டு கொஞ்சம் இளைச்சாதான் உனக்கு ஃபியூச்சர்ல வந்துட்டு டயபெட்டிஸ் வராது, முட்டு வலி வராது, உன் ஸ்கின் இன்னும் ஷைனிங்கா இருக்கும். ஹைப்பர் பிக்மெண்டடா இருக்கு. நீ அதுக்கு ஃபீல் பண்றல. உடம்ப குறைச்சா மட்டும் தான் இதெல்லாம் ரெடி ஆகும்டா. அப்ப நீ உடம்ப குறைக்கிறதுக்கு நான் ஒரு டயட் போட்டு குடுக்குறேன். திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு லீட் அ பெர்சன். இது ஃபியூ ரீசன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு லாங் டெர்ம் மெடிகேஷன். தைராய்டுக்கு ஒரு 20 இயர்ஸா மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன். 10 இயர்ஸா எடுத்துட்டு இருக்கேன். டிப்ரஷன் தூக்கமே வராது எனக்கு. குடும்பமே சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்ம எப்பயோ நடந்த ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு 2 வருஷம் ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்திருப்போம். அத அப்படியே எடுங்கன்னு எங்க டாக்டர் சொல்ட்டாங்க. அதனால நான் 20 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் 57 கிலோ இருந்தேன். இப்ப 104 கிலோ இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு மாசத்துக்கு இல்ல, வருஷத்துக்கு 3 கிலோ போட்டாலும் 10 வருஷத்துல 30 கிலோ ஆயிடுச்சுல்ல. சோ 50 இருந்தவங்க 80 இருக்காங்க. 70 இருந்தவங்க 100 இருக்காங்க. நமக்கே தெரியாம நம்மளும் மீறி வெயிட் ஏறும்போது அது கூட உங்களுக்கு ஒரு டிப்ரஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். நான் நார்மலா கேசஸ் பார்க்கும்போது நான் வந்துட்டு ஒரு நாள வந்துட்டு ஒரு 3 ஃபேஸா பிரிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது
24 மணி நேரத்த 8 மணி நேரம், 8 மணி நேரம், 8 மணி நேரமா பிரிப்போம். மொத்தமா 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரமும் நம்ம குடும்பத்துக்கூடயே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சண்டையில தான் வந்து முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அதனால தான் எப்பவுமே வேலைக்கு போங்க, வேலைக்கு போங்கன்னு சொல்லுவேன். ஏன் ஆண்கள விட பெண்களுக்கு ஜாஸ்தியான டிப்ரஷன் அப்படின்னா, அவங்க வேலைக்கு போறதில்ல, வீட்ல உட்கார்றனால. 4 செவுத்துக்குள்ள என்ன 4 நாள் போட்டீங்கன்னா, நானே ஒரு டிப்ரஷன் பேஷண்ட் ஆயிருவேன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஒரு 8 மணி நேரம் நம்ம நல்லா தூங்குறோம். அது ஒரு தனி உலகம்னு வச்சுக்கோங்க. அந்த உலகத்துல என்ன நடக்குது? நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நெனச்சா நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்ம அழுகணும்னு நெனச்சா நம்ம அழுகுற மாரி இருப்போம். அது வந்துட்டு நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு உலகம். சோ அது ஒண்ணு. 2வது உலகம் வந்துட்டு நம்ம கிட்ஸோட, நம்ம பேரண்ட்ஸோட, நம்ம வைஃபோட, ஹஸ்பண்டோட, பார்ட்னர்ஸோட இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற உலகம் வந்துட்டு ஒரு 8 மணி நேரம். இன்னொரு 8 மணி நேரம் வந்துட்டு ஆண்களுக்கு வெளிய வொர்க் பண்றீங்க. இல்லன்னா நார்மலா வொர்க்கிங் விமென்க்கு வந்துட்டு நீங்க வெளிய போய் வொர்க் பண்ணும்போது அது ஒரு அழகான உலகம். வொர்க் பண்றவங்களுக்கு தான் அது தெரியும். வொர்க் பண்ணாதவங்களுக்கு அது தெரியாது. ஏன் அப்டின்னா, இந்த 2 உலகம் இருக்குல்ல. தூங்குறது ஒண்ணு, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற உலகம். அந்த 3வது உலகம் நம்ம வொர்க் ஸ்கெட்யூல்னு போகும்போது என்ன ஆகும்னா, அங்க நெறைய பேர பார்ப்போம் நம்ம. என்னோட ஆஃபீஸ்ல நானு 4 பேர் தான் இருப்போம் அப்டின்னா, அந்த 4 பேரோட ஃபேமிலி, அவங்களோட ஹாப்பினஸ், அவங்களோட சேட்னஸ். ஒரு வாரத்துக்கு 2 நாள் வந்துட்டு நீங்க வெளிய போய் லஞ்ச் சாப்பிடுவீங்க. ஒரு டின்னர் சாப்பிடுவீங்க. உங்களுக்கு வீட்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, அத வந்து ஷேர் பண்றதுக்கு ஒரு 4 பெர்சன்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அட்லீஸ்ட் கையில 2 காசு இருக்குங்கிற ஒரு தைரியம் இருக்கும். அந்த பயம் இருக்காது. ஒருவேளை என் புருஷன் என்ன விட்டுட்டு போயிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்படிலாம் வந்துட்டு வேலை செய்ற பெண்களுக்கு ஒரு நாளும் தோணாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் அவ்ளோ இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு சொல்லல. ஆனா ரொம்ப டிபெண்டன்ட்டா இருக்காதீங்க. அவர் இல்லன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அப்படி யாருமே இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. கிட்ஸும் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்வேன். அந்த மாரி இவங்க இல்லன்னா என் லைஃபே காலி அப்படின்னு நினைக்கும்போது, ஒரு நாள் எல்லாருமே வந்துட்டு ஒருத்தங்கள விட்டு போய் தான் ஆவாங்க. அது மரணத்தால இருக்கட்டும், இல்லன்னா துரோகங்களாக இருக்கட்டும். அது வந்துட்டு எப்பவுமே இவங்க 100 வயசு நான் வாழ்றேன்னா 100 வயசு வரைக்கும் இவங்க நம்ம கூடயே இருப்பாங்கன்னு நினைச்சுட்டு ரொம்ப அட்டாச்டா இருக்கும்போது, அந்த பிரிவு நம்மள வந்துட்டு மைண்ட்ல போய் பாதிக்கும். சைக்கியாட்ரி பில்ஸ் எடுக்கிற மாரி இந்த மாரியான விஷயங்கள்ல போய் இதாயிக்கும். சோ மேக்ஸிமம் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு பழகிக்கணும். அந்த ஸ்ட்ராங்னஸ்க்கு வந்துட்டு இது ஒரு கல்லு அப்படின்னா நெறைய அடி வாங்கினா மட்டும் தான் இந்த கல்லு வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு தாங்கிக்கக்கான சக்திய வந்துட்டு எடுத்துக்கோங்க. சோ இந்த வொர்க்கிங் அதாவது வேலை செய்றவங்க, வெளிய போய் வொர்க் பண்றவங்களுக்கு இந்த சந்தோஷங்கள் இருக்கறனால டிப்ரஷன் கொஞ்சம் கம்மி. ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா, என்னைக்குமே ஒண்ணு யோசிச்சுக்கோங்க. நம்ம வீட்ல ஒரு விஷயம் நடக்குது. ஒருத்தங்க நம்மள திட்டுறாங்கன்னா, அத ஒரு 10 பேர்கிட்ட போய் நம்ம ஷேர் பண்ணிட்டோம்னா, மனசு லேசாயிடும். கரெக்ட்டா? ஆனா வீட்ல இருக்கிற பெண்கள் பாதி நேரம் இந்த ஹஸ்பண்டுக்கு நம்மள எப்படி பார்த்துக்கணும்னே தெரிய மாட்டேங்குது. இவங்க கிட்ட கேட்டு கேட்டு இவங்க நம்மள திட்டி நமக்குள்ளேயே அழுகுற மாரி இருக்கு. இத போய் யார்கிட்ட சொல்லலாம்னு கேட்டா, அதுவுமே நம்ம சொல்ல முடியல. சோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு when they have ஒரு டாக்ஸிக்கான பார்ட்னர் இல்லன்னா நம்மள புரிஞ்சுக்காத ஒரு பார்ட்னர், புரிஞ்சுக்காத கிட்ஸ் எல்லாம் இருக்கும்போது, அவங்க தூங்கும்போதும் அன்ஹாப்பி, வீட்ல இருக்கும்போதும் அன்ஹாப்பி, வீட்ல இருக்கவங்க வேலைக்கு போயிட்டு இவங்க வீட்ல இருப்பாங்கல்ல தனியா, அப்பவுமே அன்ஹாப்பி. சந்தோஷம் இல்லாம தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் எனக்கு டிப்ரஷன் கேஸஸ் வரது வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் தான். அது வந்துட்டு சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கணும். யார் யாரெல்லாம் கம்பல்சரி ஒரு ட்ரீட்மெண்ட்டோ, இல்ல அதுலருந்து வெளிய வரணும். அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது நீங்க மட்டும் தான் கேட்கணும். ஏன்னா உங்களையும் மீறி நீங்க நெறைய கஷ்டப்படுறீங்க. இந்த மாரி நம்ம டிப்ரஷன்ல இருக்கோம்னே தெரியாம நமக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்குது. நமக்கு தான் தூக்கம் வரல போல அப்படின்னு நீங்களா நினைச்சுட்டு என்ன பண்ணிடுறீங்க? ஒரு நார்மல் டாக்டர் கிட்ட போயிட்டு ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ கன்டின்யூ பண்ணிட்டு பிரச்சனைய சால்வ் பண்ணாம அதுலருந்து எஸ்கேப் ஆயி ஒரு மாத்திரைய தேடி போறீங்க. மாத்திரை பிரச்சனைய சால்வ் பண்ணுமா? பிரச்சனைய நீ அங்கேயே இரு. இவள நான் தூங்க வச்சுக்கிறேன். எது தூங்க விட மாட்டேங்குதுங்கிறது நம்ம தெரியவே இல்ல. கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட நர்வஸ் சிஸ்டம் அப்படியே வீக் பண்ணி விட்டுரும். ஒரு 10 டூ 15 வருஷம்க்கு அப்புறமே உங்களுக்கு வந்துட்டு கை, கால் நடுக்கம், ரொம்ப ஞாபக மறதி, என்ன விஷயத்த சொன்னாலும் ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறா. யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னாலும் அழுக மாட்டேங்கிறா. ஒருத்தங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுன்னு சொன்னாலும் சிரிப்பு வர மாட்டேங்குது. ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் சொன்னாலும், "ஓ! அப்படியா?" அப்படிங்கிற மாரி ஒரு எமோஷன்லெஸ்ஸா நம்ம ஆயிடும். இத நான் நெறைய டைம் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்லீப்பிங் பில்ஸும் ஒரு லிமிட்டுக்கு மேல உடம்புல வந்துட்டு ரெசிஸ்ட் ஆயிடும். சோ இதே விஷயம், இதே மாரி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஒரு குட் பார்ட்னர் அண்ட் குட் கிட்ஸ் வீட்ல இருக்கிறவங்கலாம் நம்மள புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா, ஈஸியா இந்த விஷயத்துலருந்து வெளிய வந்துரலாம். ஆனா பேட் பார்ட்னர் நம்மள புரிஞ்சுக்காம நடந்துக்கிற கிட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் மட்டும் தான் காலைல எந்திரிப்பேன். 4 மணிக்கு என் குழந்தைங்கள அனுப்புவேன். 8 மணிக்கு என் புருஷன அனுப்புவேன். அதுக்கப்புறம் நான் லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சுருவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வரும்போது இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யணும். என் ஹஸ்பண்ட் வருவாரு டீ போடணும். அப்புறம் டின்னர் செய்யணும். நைட் நான் வாக்கிங் வேற இதுல போணும். அதுக்கெல்லாம் எனக்கு டைமே இருக்காது. கூடவே வந்துட்டு வீட்டுக்குள்ள மாமனார், மாமியார் வேற. அவங்களுக்கு சிக்கா இருக்காங்க. நான் தான் அவங்கள பார்த்துக்கணும். எங்க அம்மா, அப்பாவுக்கும் உடம்பு சரியில்ல. அவங்களையும் நான் தான் பார்த்துக்கணும். இங்கேருந்து பக்கத்து வீட்ல போய் நான் சமைச்சு குடுக்கணும். இந்த மாரி ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லி சொல்லி 100% அவங்க உடம்பு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குங்கிறத வீட்ல இருக்கிறவங்களே பார்க்க விட மாட்டாங்க. நார்மலா எனக்கு பேஷண்ட்ஸ்லாம் வரும்போது நான் சொல்லுவேன், "ஏங்க நடக்கவே முடியலங்கிறீங்க. ஒரு 10 ஸ்டெப் உங்களால ஏற முடியல. தங்கி தான் பார்க்கணும். நம்ம வந்துட்டு மசாஜ் தெரப்பி குடுக்கணும். உங்களுக்கு தேவையானது ரெஸ்ட். என்னலாம் என்னால பார்த்துக்கவே முடியாது. நீங்க எனக்கு
பெயின் கில்லர் குடுங்க. நல்லா தூக்கத்துக்கு தூக்க மாத்திரை குடுங்க. நான் வீட்ல போய் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நான் சொல்வேன், "இங்க பெயின் கில்லர், தூக்க மாத்திரைலாம் நாங்க குடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட்டு ரெஸ்ட் வேணும்." 5 நாள் ஒருத்தவங்க உங்களுக்கு சமைச்சு குடுத்தா என்ன மாரி ஒரு ஆனந்தம் இருக்குங்கிறத நீங்க உட்காந்து இங்க அனுபவிங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க வந்துட்டு தலை அமுத்தி விடுறது, கால் அமுத்தி விடுறது, மசாஜ் பண்ணி விடுறது, அடுத்தடுத்த நேரம் வந்துட்டு உணவு அப்படியே தட்டுல வந்து கையில குடுக்கறதோட இன்பத்த நீங்க ஒரு 5 டேஸ் அனுபவிச்சா தான் அந்த சேஞ்ச போய் நீங்க வீட்ல குடுப்பீங்க. அது எப்படி நீங்க உங்க ஹஸ்பண்டும், இல்ல கிட்ஸ் எல்லாம் உங்கள லவ் பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அம்மாவுக்கு ஒரு 5 டேஸ் ரெஸ்ட் குடுக்கணும்னு நினைக்காத ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு நான் கேட்பேன். இந்த மாரி நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது நமக்கே தெரியாம நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருப்போம். அதாவது நம்ம பார்ட்னர் கிட்ட இப்போ ஒரு ஆண் ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்கன்னா, நீங்க இத தனியா கவனிச்சுக்கலாம். ஒரு பெண் ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்கன்னா, நீங்க இத தனியா கேட்டுக்கலாம். சோ நம்ம பார்ட்னர் கிட்ட ரொம்ப கிளிங்கியா, ரொம்ப டிபெண்டன்ட்டா இருப்போம். கிளிங்கி இன் த சென்ஸ் ஏதாவது எங்க போணும்னாலும், "இது நான் போலாமா? நான் வரலாமா? நான் கிளம்புறேன். நான் இறங்கிட்டேன். 2 ட்ரெஸ் எடுத்துட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு கரெக்ட்டா இருக்குமா? இந்த சைஸ் எனக்கு கரெக்ட்டா இருக்குமா?" இந்த மாரி பேசிக்கா தான் நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க. ஆனா ரொம்ப ரொம்ப பேசிக்கான கேள்விகள் கூட உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க ரிப்பீட்டடா. ஆனா உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா எல்லாமே நீங்களே டிசைட் பண்ணிரலாம். ஒரு கேப்னாலும் நான் அவர் தான் புக் பண்ணுவாரு. நான் இங்கேருந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் போணும்னா அவரு வந்து தான் என்ன டிராப் பண்ணணும். ஒரு ஹாஸ்பிட்டல்னாலும் அவரு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது. அத விட மோசமான விஷயம் 10 மணிக்கு தூங்கவே மாட்டாங்க இவங்க. 1 மணிக்கு தான் என் ஹஸ்பண்ட் வருவாரு. நான் தோசை சுட்டு குடுத்தா தான் அவரு சாப்பிடுவாரு அப்படின்னு. இது எந்த காலத்துல நியாயம்? யாரு தோசை சுட்டாலும் ஒரே மாரி தான் இருக்கும். உங்கள 1 மணி வரைக்கும் முழிக்க வச்சு, நீ தான் வந்து தோசை சுடணும்னு சொல்றது எனக்கு எந்த விதத்துல இது லவ் ஆகும்னு தெரியல. அப்படியே வைஸ் வர்சாவா யோசிச்சு பாருங்க. நீங்க வொர்க் பண்றீங்க. உங்க ஹஸ்பண்ட் வீட்ல இருக்காரு. நீங்க சீக்கிரமா வந்து நீங்களே சமைச்சு வச்சத போட்டு சாப்பிட்டு தூங்கணும்னு நினைப்பீங்களா? உங்க ஹஸ்பண்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்களா? இல்ல நான் வந்தா டோர் அவங்க தான் தொறந்து விடணும். அவங்க தான் தோசை சுடணும். அவங்க தான் சட்னி பரிமாறணும். அவங்க தான் போய் தூங்க வைக்கணும். இந்த மாரி நினைப்பீங்களா? 100% இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம நம்மளே போய் நம்ம வேலைய பார்த்து தூங்கணும்னு தான் நினைப்போம். அதே பெண்களுக்கு வரும்போது மட்டும் அப்படியே அவர் என் மேல லவ் அப்படின்னு நினைக்கிறீங்க. இட் இஸ் நாட் அட் ஆல் லைக் தட். நைட் 9:30 மணிக்கு தூங்குறது வந்துட்டு உங்களுக்கு நெறைய நோய்கள்ல இருந்து உங்கள காப்பாத்தி கொண்டு வரும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஆளுக்கு தெரியும். நீங்க வந்துட்டு இப்போ வொர்க் முடிச்சுட்டு வர ஒரு வைஃபாவும் இருக்கலாம், ஒரு ஹஸ்பண்டாவும் இருக்கலாம், அம்மா, அப்பாவாவும் இருக்கலாம், இல்ல கிட்ஸாவும் இருக்கலாம். இந்த லேட் நைட் படிக்கிற கிட்ஸுக்கு அம்மா வந்துட்டு அப்படியே நைட் ஃபுல்லா ஃப்ளாஸ்க்ல காஃபி வச்சுட்டு உட்காந்துருக்காங்கல்ல, யாரா வேணாலும் இருக்கலாம். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ போய் தூங்க சொல்லுங்க. கஷ்டப்பட்டு நீங்க படிக்கிறீங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டா போதும். ஃபேமிலில இருக்கிற அத்தனை பேருமே நமக்காக முழிக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா பெரியவங்களுக்கு வந்துட்டு நம்மளோட சின்ன ஏஜ் இல்லவே இல்ல. தே நீட் ஸ்லீப், தே நீட் குட் ஃபுட். அத நல்லா தெரிஞ்சுக்கணும். சோ இந்த மாரி ரொம்ப கிளிங்கி அண்ட் ரொம்ப டிபெண்டன்ட்டா இருக்காதீங்க. நம்ம இல்லன்னா அங்க ஒரு வேலை நடக்காது. அப்படிலாம் இல்லவே இல்ல. இந்த உலகத்துல நம்மள ரீப்ளேஸ் பண்றதுக்கு 100 பேர் இருக்காங்க. நம்ம மட்டும் தான் அங்க சூப்பர் அப்படின்னு நினைக்கிற மாரி யாராவது உங்ககிட்ட சொல்லி வச்சிருந்தாங்கன்னா, அது உண்மை இல்லங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. விஷயம் இப்ப என்ன நீங்க கேட்டீங்க அப்படின்னா, 100% ஐ வுட் சே வொர்க் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வேலைக்கு போணும். 4 காசு பார்க்கணும். வேலைக்கு போறது வந்துட்டு காசுக்காக மட்டும் நான் சொல்லல. உங்களுக்கு இந்த 3வது உலகம்னு ஒண்ணு சொன்னேன்ல, தூங்குறதுக்கு ஒண்ணு, 8 மணி நேரம் நம்ம வீட்ல நம்ம பேரண்ட்ஸ், நம்மளோட கிட்ஸ், நம்ம ஹஸ்பண்ட் அவ்வளவுதான் பார்க்க முடியும். காலையில ஒரு 4 மணி நேரம், ஈவினிங் ஒரு 4 மணி நேரம்னா அந்த மூஞ்சிங்கள பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இருக்கிற 8 மணி நேரம் வந்துட்டு நமக்கு இன்னொரு உலகம் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு உலகம் இருக்கணும். வொர்க்ன்னு ஒரு உலகம் இருக்கணும். நம்ம பாஸ் வந்துட்டு திட்டுனாலும், முறைச்சாலும் வந்துட்டு அந்த ஒரு ஏற்ற இறக்கம் வந்துட்டு இருக்கணும். லைஃப் அப்படியே சொயின்னு போயிருந்தா நல்லா இருக்காதுல்ல. சோ அதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது வீட்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள நம்ம மறந்துருவோம். சோ வொர்க்ங்கிறது காசுக்காக மட்டும் போகாம ஆல்வேஸ் திங்க் இட் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மென்ட். வீட்ல தனியா இருந்து மென்டல் ஆகுறதுக்கு நம்ம வொர்க்ல போய் நிறைய விஷயங்கள் நமக்கு சந்தோஷங்கள் வந்துட்டு குடுக்கும். அந்த மாதிரி வொர்க் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸையும் அப்படியே வச்சுக்கோங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் டிப் நான் குடுக்கறது கம்பல்சரி 10,000மோ 20,000மோ 50,000மோ 1,00,000மோ வேலைக்கு போங்க அப்படிங்கறது நான் சொல்றது. 2வது என்ன வேலைக்கெல்லாம் விட மாட்டாங்க. நீங்க நடக்கிற காரியமா சொல்லுங்க அப்படின்னா, வீட்ல வந்துட்டு சந்தோஷங்களை எங்கெங்கெல்லாம் தேடலாம் அப்படின்னா, கார்டனிங்ல தேடலாம், வாக்கிங்ல தேடலாம், மெடிடேஷன்ல தேடலாம், உங்களுக்கு பிடிச்ச விலங்குகள் பெட்ஸ் வளர்க்கறதுல தேடலாம். இந்த 4 விஷயம். ஏன் அப்படின்னா, நம்மள ரொம்ப ரொம்ப கண்மூடித்தனமா லவ் பண்ற ஒரு ஆள் வந்துட்டு நம்ம பார்ட்னர்லாம் இல்ல. எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒரு பவுண்டரி இருக்கும். ஆனா பெட்ஸ் அந்த மாதிரி இல்ல. ஒரு நாய்க்குட்டியோ, உங்களுக்கு பிடிச்ச பூனைக்குட்டியோ, இல்ல ஒரு பறவையோ ஏதாவது நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா, that will give you the immense love அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன் அப்படின்னா, அதுங்களுக்கு வந்துட்டு அதோட இனத்து கூட போயிடுச்சு அப்படின்னா, அங்கதான் ஜாஸ்தியான லவ் இருக்கும். நீங்க மட்டுமே தான் அவங்களுக்கு வந்துட்டு உலகமே வந்துட்டு இருண்டு போயிடும். நம்ம நாய்க்குட்டிக்கு நம்ம மட்டும் தான் தெரியும். இட் will give you so much of love. உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இன்னொரு இடத்துல இருந்து கிடைக்கும்போது, அது பெட்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கும்போது, உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹாப்பினஸ் வந்துட்டு கிடைக்கும். அது நிறைய பேரை வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கு. இதே நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, வளராத நாய்க்குட்டியா வாங்கிக்கோங்க. ரொம்ப முடி உதிர்ற மாதிரி பிரீட்ஸ் வாங்கிக்காதீங்க. நான் வந்துட்டு நார்மலா நீங்க ஒரு பெரிய வீட்ல இருக்கீங்க, ஒரு தோட்டத்துல இருக்கீங்க, சிங்கிள் இண்டிவிஜுவல் வில்லால இருக்கீங்கன்னா, நம்ம நாட்டு நாய்கள் நான் 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனா நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பெரிய பெரிய நாய், இப்போ ஒரு நாட்டு நாய் வளர்க்குறதோ, இல்ல பெருசா ஜெர்மன் ஷெப்பர்ட்
வளர்க்குறது, இல்லன்னா கோல்டன் ரிட்ரீவர்ஸ் வளர்க்குறது அப்படின்னா, நீங்க நாய்க்குட்டி வளர்த்துக்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா, அவங்க இருக்கிற சைஸுக்கும், அபார்ட்மெண்ட்லயும் வந்துட்டு நம்மனால வந்துட்டு வளர்த்துக்க முடியாது. அது எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ஸ கிரியேட் பண்ணும். ஸோ ஒரு குட்டி ப்ரீடு வளராம, முடியும் உதிராம இருக்கிற மாரி ஒரு ப்ரீடுக்கு நீங்க ஒரு ரூ. 40,000 30,000 ஸ்பெண்ட் பண்ணாலும், அது உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ நெறைய சந்தோஷத்த குடுக்கும். அது 1. அடுத்து வந்துட்டு பச்சை கலரும், நீல கலரும் வந்துட்டு நமக்கு நெறைய சந்தோஷத்த குடுக்குற ஒரு கலர். நீலம் எங்க இருக்கு? வானம் ஃபுல்லா நீலம், கடல் ஃபுல்லா நீலம் தான். பச்சை எங்க இருக்கு? நெறைய மரங்கள்லயும், செடிகள்லயும் இருக்கு. ஸோ வீட்ல வந்துட்டு கண்டிப்பா ஒரு சின்ன கார்டன் ஸ்பேஸ் உங்களுக்காக வச்சுக்கோங்க. அந்த செடிகள் உங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கு. காலையில எந்திரிச்சு அதுக்கு நான் தண்ணி ஊத்துனேன்னா, அதுங்கலாம் வாடிரும். அதுக்கு செத்து போயிடும். என்ன நம்பி இருக்கிற ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு லவ் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஒரு கார்டன் ஸ்பேஸ் உங்களுக்குன்னு ரெடி பண்ணுங்க. அதுல நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மெடிடேட் பண்ணும்போது அந்த ஸ்பேஸ்ல உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க. அண்ட் வாக்கிங் போம்போது வானம்னு ஒரு விஷயம் இருக்கா? நீல கலர் சந்தோஷத்த குடுக்கும். ஸோ அதுக்கு கீழ நடக்கும்போது உங்களுக்கு ஒரு நெறைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்துட்டு சுரக்கும். அடுத்து வந்துட்டு மெடிடேஷன். மெடிடேஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். மெடிடேஷன் என்னால ஒரு இடத்துல உட்காரவே முடியாது அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட்டிங்ல மெடிடேட் பண்ணும்போது 1000 தாட் நமக்கு வரும். இந்த மூளை வந்துட்டு அடங்காத மூளை. அங்க இங்க சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம வந்துட்டு நான் அடங்காத மூளைய அடங்காமயே வச்சுப்பேன் அப்படிலாம் சுத்தக்கூடாது. நம்ம வந்துட்டு நம்ம உட்காரணும். 10 டைம் போகும். திருப்பி வா, திருப்பி வா, திருப்பி வான்னு சொல்லணும். திருப்பி 10 டைம் போகும். திருப்பி வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்ல, இப்ப நான் மெடிடேட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எங்க வீட்ல வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணாலே வெளிய தான் தெரியும். கீழ வந்துட்டு ஒரு மேட்டோ இல்லன்னா ஒரு டவல் போட்டு சோஃபா கீழ உட்காந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா என் முதுகு கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு வச்சுப்பேன். ஏன்னா நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது முதுகு வலிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கான்சன்ட்ரேஷன் அங்க போயிடும். நம்ம மெடிடேஷன்ல இருக்காது. ஸோ உங்களோட கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல நீங்க உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு டிவில வந்துட்டு காமிங் மியூசிக், வாட்டர் மியூசிக் இந்த மாதிரியான காமிங் சூதிங் மியூசிக்னு போட்டீங்கன்னா நெறைய வீடியோஸ் வரும். அந்த மியூசிக்க லைட்டா சவுண்ட் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் உள்ள வரும். 2வது வந்துட்டு எனக்கு ஹெல்ப் ஆனது இப்ப நான் ஈஷா யோகா அப்படி சொல்றேன்னு நெனச்சுக்காதீங்க. பட் ஸ்டில் எனக்கு ஹெல்ப் ஆனத சொல்றேன். ஈஷா யோகா மியூசிக்ன்னு போட்டீங்கனாலே நெறைய மியூசிக்ஸ் வரும். இப்போ பைரவி சாங்ன்னு ஒண்ணு இருக்கும். குருபாத ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்கும். இந்த மாதிரியான மியூசிக்லாம் வந்துட்டு நான் ஈஷா போகும்போது எனக்கு ரொம்ப புடிச்சிருச்சு. அது போட்டாலே நான் வந்துட்டு ரொம்ப காமிங்கா ஃபீல் பண்ணுவேன். அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ கம்மி பண்ணுங்க. இப்படி நீங்க சொல்லிட்டு போயிடுறீங்க டாக்டர். ஆனா அது எப்படி கம்மி பண்றதுன்னே தெரியல அப்படின்னா, நம்ம தனியா தான் இந்த உலகத்துக்கு வந்தோம். தனியா தான் வாழ்வோம். தனியா தான் எல்லாத்தையும் பண்ணுவோம். தனியா தான் சாவோம். இது எல்லாத்தையுமே நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே கம்மியாயிடும்னு வச்சுக்கோங்களேன். இல்லன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் விஷயம் நடக்கல அப்படின்னா, யூ வில் பி ஏபிள் டூ மேனேஜ் அண்ட் ஓவர்கம் தட் சிச்சுவேஷன். இல்லன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவர் இப்படி பண்ணுவாருன்னு நினைச்சேன், இப்படி பண்ணுவாருன்னு நினைச்சேன், என் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணுவாருன்னு நினைச்சேன், ஆனா நடக்கல. இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை எப்படியாவது வந்துட்டு நம்ம பிரெயின் ஆக்டிவேட் பண்ணி வேலை செஞ்சு நீங்க வந்து அதுல இருந்து வெளிய வர மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு அன்பு கிடைக்க ஆரம்பிச்சதுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. சோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதை கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். சோ டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ல வந்துட்டு இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வி திங்க் நம்ம ரொம்ப சூப்பர், நம்ம பயங்கரமான ஆளு, மத்தவங்க எல்லாமே வந்துட்டு நம்மள ஏமாத்துறாங்கன்னு அப்படிலாம் இல்ல. நம்ம பண்ற ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நம்ம மன்னிச்சிருவோம். ஆனா மத்தவங்க பண்ணா மட்டும் நமக்கு அது 10x 100xல பெருசா இருக்கும். சோ வி ஆல் ஹேவ் ஃபிளாஸ். நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிருப்போம். ஆனா நம்மள நம்ம ஈஸியா மன்னிச்சுட்டு மத்தவங்கள மன்னிக்காம இருக்கிறதும் ஒரு சின்ன தப்பு தான். சோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ல இருந்து வெளிய வரதுக்கான மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன். என்னோட பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் ஆனது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஜஸ்ட் ட்ரை டு ஃபாலோ ஃபியூ ஸ்டெப்ஸ் அண்ட் அதுல இருந்து வெளிய வரீங்க ஒரு 2, 3 மந்த்ஸ்லாம் ஐ வில் பி தி ஹாப்பியஸ்ட். அண்ட் கண்டிப்பா நேர்லயும் வந்து என்கிட்ட சொல்லுங்க. ஓகேவா? உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ்ல பத்தி வேற ஏதாவது வேணும்னா கூட நீங்க தாராளமா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் டாபிக்கா பிக் பண்ணி உங்களுக்கு வீக்லி 5 டேஸ் ஆவது இந்த மாதிரி பெரிய வீடியோஸ் வர மாதிரி பாத்துக்கிறேன். சோ இன்னொரு அழகான டாபிக்ல உங்களை திருப்பி சந்திக்கிறேன். பை பை.